Hi, hello and welcome back to a new video. So இந்த வீடியோல நம்ம எப்படி ஒரு noob traders-ஓட சார்ட்ல இருந்து நம்மளுடைய சார்ட்டை ஒரு pro trader-ஓட சார்ட் மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுக்கு நம்ம சிம்பிளான சில சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ண போறோம். So இந்த சேஞ்சஸ் நம்ம பண்றதுனால நம்மளுடைய சார்ட் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரோட சார்ட் மாதிரி சேஞ்ச் ஆக போகுது. அண்ட் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ உடனே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ட்ரேடிங் வீடியோஸ் எல்லாமே உடனே ரீச் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சார்ட்டோட பேக்ரவுண்ட் கலர் அண்ட் நம்மளுடைய கேண்டில்ஸோட கலர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நல்லாவே வாட்ச் பண்ணுங்கள். ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் அவங்களோட கேண்டில்ஸை எப்போவுமே ரெட் அண்ட் க்ரீனில் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கான ரீசன் நம்ம எமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகும் இந்த ரெட் அண்ட் க்ரீனை நம்ம வாட்ச் பண்ணும்போது. ஸோ நம்ம எமோஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த கலர்ஸை சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் அதை உங்களுக்கு லைவாகவே ஷோ பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸ்க்ரீனில் இப்போ உங்களால் சார்ட்டை பார்க்க முடியும். ஸோ டிஃபால்ட்டாக நம்மளுடைய சார்ட் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஓகே, இதில் புல்லிஷ் கேண்டில் நமக்கு க்ரீனாகவும் அண்ட் பெரிஷ் கேண்டில் ரெட்டாகவும் இருக்குது. ஸோ இந்த கேண்டில்ஸோட கலர்ஸை நம்ம ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போது செட்டிங்ஸ்குள்ளே போகிறேன். இந்த சிம்பிள் ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே பாடி, பார்டர்ஸ் அண்ட் விக் அப்படின்னு 3 ஆப்ஷன் வரும். ஸோ இந்த பாடியோட கலர்ஸ் அண்ட் பார்டர்ஸோட கலர்ஸ் அண்ட் இந்த விக்கோட கலர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணி இந்த கேண்டில்ஸோட ஓவரால் கலர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இந்த புல்லிஷ் கேண்டில் எல்லாமே ஒயிட் கலருக்கு சேஞ்ச் பண்ண போகிறேன் அண்ட் இந்த பேரிஷ் கேண்டில் எல்லாமே ப்ளூ கலருக்கு சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் ஒயிட் கலருக்கு பியூர் ஒயிட் இல்லாமல் ஒரு மாதிரி கிரே கலரை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த பார்டர்ஸ்லேயும் நான் இப்போது இந்த கிரேவை சூஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் இந்த வீக்லேயும் போயிட்டு இந்த செகண்ட் கலரான இந்த கிரேவை சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போது நான் இந்த டவுன் சைடு அதாவது பேரிஷ் கேண்டிலுக்கு இந்த ப்ளூ கலரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இங்கேயும் போயிட்டு இந்த ப்ளூ கலர் சூஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் இதே மாதிரி இங்கேயும் இந்த ப்ளூ கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை ஓகே கொடுக்குறேன். ஸோ என்னோடய கேண்டில்ஸோட கலர்ஸ் இப்போது சேஞ்ச் ஆகிருச்சு. இதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ எமோஷ்னலாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த ஃபுல் ஸ்க்ரீன் நீங்கள் வர்றதுக்கு F11 ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வரும். அண்ட் இந்த F11 அகைன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபுல் ஸ்க்ரீன் மினிமைஸ் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த கேண்டில்ஸோட கலர்ஸை சேஞ்ச் பண்ணிட்டோம். அண்ட் இந்த சார்ட்டில் நீங்கள் நல்லாவே வாட்ச் பண்ணுங்கள். இந்த டாப்பில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். அண்ட் அது இல்லாமல் உங்களுக்கு இங்கே பை அண்ட் செல்லோட பட்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நீங்கள் இதை மோஸ்ட்டாக வாட்ச் பண்ண மாட்டீங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஹைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சார்ட் இன்னுமே கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். ஸோ இதெல்லாமே எப்படி நம்ம ஹைட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட் பார்க்கலாம். ஸோ அகைன் நான் செட்டிங்ஸ்குள்ளே போகிறேன். ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு உங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸ் லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்டேட்டஸ் லைனில் உங்களுக்கு இந்த லோகோவை ஆஃப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது இல்லாமல் இந்த ஓப்பன் மார்க்கெட் ஸ்டேட்டஸ் அண்ட் சார்ட் வேல்யூஸ் அண்ட் பார் சேஞ்ச் வேல்யூஸ் இது எல்லாமே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்டாக இங்கே இருந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஹைட் ஆகிடும். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு இந்த ட்ரேடிங் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். ஸோ இந்த ட்ரேடிங் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இந்த பை அண்ட் செல் பட்டன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதை நீங்கள் ஹைட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இங்கே இருக்க பை அண்ட் செல் பட்டன் உங்களுக்கு ஹைட் ஆகிடும். ஸோ அதுவுமே நமக்கு நீடு இல்லை. ஸோ இதை நம்ம இப்போது ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ உங்களுக்கு இங்கே இருந்த அன்வான்டான சில எலமெண்ட்ஸ் எல்லாமே போனதுனால உங்களுடைய சார்ட் இனிமேல் க்ளீனாக இருக்குது. அண்ட் இங்கே இருக்க பேக்ரவுண்டில் ஒரு கிரிட் லைன் உங்களால் வாட்ச் பண்ண முடியும். ஸோ இந்த பேக்ரவுண்ட் கிரிட்டுமே உங்களுக்கு அந்தளவுக்கு நீட் இல்லை. ஸோ அதையுமே நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இங்கே போயிட்டு கேன்வாஸ்க்குள்ளே இந்த கிரிட் லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த கிரிட் லைனை இங்கே போயிட்டு நீங்கள் நன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பேக்ரவுண்டில் இருக்க இந்த கிரிட் எல்லாமே ஆஃப் ஆகிரும். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஓகே கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது ரெகுலராக யூஸ் பண்ணுற ட்ராயிங்ஸ் எல்லாமே எப்படி செட்டிங்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்மளுடைய மார்க்கிங்ஸில் நம்ம மேஜராக பண்ணுறது இந்த லைன்ஸ் தான். ஸோ ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணும்போது இல்லை ஒரு பை அண்ட் செல் லெவலில் நம்ம மார்க் பண்ணும்போது திக்கான லைனை நம்ம யூஸ் பண்ணாமல் அண்ட் கீழே இருக்க மாதிரி ஒரு தின் லைனை நம்ம யூஸ் பண்ணும்போது ஸோ நம்மளுடைய மார்க்கிங்ஸ் ரொம்பவே கிளியராக இருக்கும். ஸோ அதுக்கு இதோட செட்டிங்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஸோ இந்த லைனோட திக்னஸ் நமக்கு 4 பிக்சல் இருக்குது அண்ட் இதோட கலர் நமக்கு க்ரீனாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த ரெட் கலர் லைனோட திக்னஸ் நமக்கு 4 பிக்சலில் இருக்குது அண்ட் இதோட கலர் ரெட்டில் இருக்குது. ஸோ அதுவே நீங்கள் இந்த பாட்டமில் இருக்க இந்த லைனை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட திக்னஸ் வெறும் 1 பிக்சலில் இருக்குது அண்ட் இதோட கலரை நீங்கள் பார்க்கும்போது ஸோ இங்கே இருக்க இந்த கிரே கலரை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் இந்த டெக்ஸ்ட்டோட சைஸையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட்டோட சைஸ் நம்ம வெறும் 10 பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டும் நமக்கு விசிபிளாக இருக்குது.
ஸோ இதனால நம்மளுடைய இந்த லைன் வந்து நமக்கு ரொம்பவே சிம்பிளாக அண்ட் மினிமலாக வந்து ஷோ ஆகுது. அண்ட் அதில் நம்ம பை அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட்டை வந்து ரொம்பவே சிம்பிளாக வந்து நோட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த பாத் டூலை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பாத் டூலை நம்ம மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை மார்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட செட்டிங்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் 4 பிக்சல் இருக்குது அண்ட் இதோட கலர் நமக்கு ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ அதுவே நீங்கள் ரைட் சைடில் இருக்க இந்த பாத் டூலை பாருங்கள். இதோட திக்னஸ் நமக்கு 1 பிக்சலில் இருக்குது அண்ட் இதோட கலர் நமக்கு கிரே டோனில் இருக்குது அண்ட் இந்த 3rd கிரே கலரை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இதோட ஒபாசிட்டியை நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்கன்னா அது அந்த அளவுக்கு நம்மளுடைய சார்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஓகே, ஸோ சேம் திங் தான் நம்ம இப்போது இந்த பேட்டர்ன்லேயுமே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பேட்டர்ன்லேயும் நம்ம வந்து 4 பிக்சல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணாமல் நம்மளுடைய பேட்டர்ன்ஸ்லேயும் இந்த லைன்ஸை நம்ம 1 பிக்சல் சேஞ்ச் பண்ண போகிறோம். அண்ட் சேம் அதே மாதிரி கலர்ஸையுமே நமக்கு இந்த கிரே டோனில் சூஸ் பண்ண போகிறோம். அண்ட் கலர் நீடு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் வந்து ரொம்பவே பிரைட்டாக இல்லாமல் அண்ட் ஒபாசிட்டியை நீங்கள் கம்மி பண்ணும் போது அது நம்மளுடைய சார்ட்டை எந்த வகையிலுமே டிஸ்டர்ப் பண்ணாது அண்ட் நீட் அண்ட் கிளியராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான திங் இந்த டெக்ஸ்ட் தான். ஸோ இதை நம்ம ரொம்பவே போல்டான டெக்ஸ்ட்லேயும் நல்ல பிரைட்டான கலர்ஸ்லையுமே வந்து மார்க் பண்ணி வச்சுருப்போம். பட் கிரியேட் பண்ணும்போது இந்த போல்டான டெக்ஸ்ட் அண்ட் இந்த கலர்ஸ் வந்து நமக்கு சில கன்ஃபியூஷன்ஸை கிரியேட் பண்ணோம். ஸோ நம்ம பை அண்ட் செல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம். அண்ட் அது இல்லாமல் நம்ம வேறு லெவல்ஸையுமே நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கலாம். லைக் ஃபிபனாச்சி 2ல மார்க் பண்ணியிருக்கலாம். ஸோ நமக்கு FEG அண்ட் ஆர்டர் பிளாக் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த பை அண்ட் செல்லை வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும் போது நமக்கு கேண்டில்ஸ் எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுக்குது அண்ட் கேண்டில்ஸோட மூவ்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க மறந்துடுவோம். ஸோ அதனால நம்ம இதோட கலர்ஸ் அண்ட் சைஸை நம்ம ரொம்பவே கான்ஷியஸாக வந்து சூஸ் பண்ணணும். ஸோ ரைட்டில் இருக்க டெக்ஸ்ட் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ இதோட கலர்ஸ் அண்ட் சைஸை நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். ஸோ இதில் நான் ஜஸ்ட் இங்கே வந்து ஒயிட் கலர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க இந்த ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு விசிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் நீங்கள் இன்னுமே லைட்டான டோன்ஸ் கூட போய்க்கலாம். இந்த கிரே டோனில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு டெக்ஸ்ட் இருக்கிறது தெரியும். ஸோ நீங்கள் இந்த கிரே டோன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒயிட்டுக்கே போகிறேன். அண்ட் இதோட லைனை பார்த்துக்கோங்க. ஸோ லைன் வந்து ஜஸ்ட் நான் வந்து 1 பிக்சல் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம FEG அண்ட் ஆர்டர் பிளாக் இது எல்லாமே ஒரு ஜோன் வச்சு மார்க் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம ரெக்டாங்கிள் டூல்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரெக்டாங்கிள் டூலை யூஸ் பண்ணும்போது நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இதோட பேக்ரவுண்டோட ஒபாசிட்டி அண்ட் இந்த பார்டர் கலர் இதெல்லாமே நம்ம வந்து ரொம்பவே பார்த்து சூஸ் பண்ணணும். ஸோ நம்மளுடைய நாய்ஸை நம்ம ரொம்பவே கம்மி பண்ண முடியும். அண்ட் சில சேஞ்சஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய ட்ராயிங்ஸ் ரொம்பவே ப்ரீமியமாகவும் அண்ட் சிம்பிளாகவும் இருக்கும். ஓகே, ஸோ லெஃப்ட்டில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதோட கலர் வந்து ஃபுல்லாக க்ரீனில் இருக்குது அண்ட் ஒபாசிட்டி 60ல் இருக்குது. அண்ட் இதோட பார்டர் கலருமே வந்து க்ரீனில் இருக்குது அண்ட் ஒபாசிட்டி 100ல் இருக்குது. ஸோ அண்ட் டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து உங்களுக்கு 40ல் இருக்குது அண்ட் இதோட கலர் வந்து பியூர் ஒயிட்டில் இருக்குது. ஸோ அதுவே நீங்கள் ரைட்டில் இருக்க இந்த ரெக்டாங்கிளை வந்து ஜஸ்ட் வந்து பாருங்கள். ஸோ இதோட கலர் நம்ம வந்து ரொம்பவே நியூட்ரலாக போயிருக்கோம். ஸோ ஒரு கிரே டோனில் தான் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் பார்டருமே வந்து நம்ம ஒயிட்டில் சூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் ஒபாசிட்டி 30 கொடுத்துருக்கோம். அண்ட் பேக்ரவுண்டுமே நம்ம இந்த செகண்ட் ஒயிட் கலரை சூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் இதோட ஒபாசிட்டி நம்ம 20 கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ரெக்டாங்கிள் நமக்கு விசிபிளாகவும் இருக்குது. பட் ரொம்பவே சிம்பிளாக இருக்கிறதுனால நம்மளுடைய சார்ட்டை அது எந்த வகையிலுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது நம்மளுடைய லாங் பொசிஷன் டூலை வந்து நம்ம பை பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுலேயுமே நம்ம ரெட் அண்ட் க்ரீன் கலர் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இங்கே போய்ட்டு நம்ம கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட செட்டிங்ஸை நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கலரில் நம்ம இங்கே கிரே டோன் சூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் அதோட ஒபாசிட்டி நம்ம 20 கொடுத்துருக்கோம். அண்ட் செகண்ட் கலர் இதுதான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸோட கலர். ஸோ ஸ்டாப் லாஸோட கலருக்கு நம்ம ஒயிட் கொடுத்துட்டு அண்ட் அதோட ஒபாசிட்டி நம்ம 20 கொடுத்துருக்கோம். ஸோ இதோட லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி பிரைட் கலர்ஸை சூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி லைட் அண்ட் நியூட்ரல் டோன்ஸை சூஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம கிளியராகவே வந்து பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கலர்ஸை சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பிரைட்டான கலர்ஸை சூஸ் பண்ணாமல் ஸோ இந்த மாதிரி டோன்ஸை சூஸ் பண்ணும்போது உங்களுடைய ட்ராயிங்ஸ் ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஓகே, அதே மாதிரி நீங்கள் லைன்ஸை ட்ரா பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி பிரைட் கலர்ஸில் அண்ட் வந்து பிக் ஃபாண்ட்டில் வந்து சூஸ் பண்ணாமல் ஒயிட் அண்ட் கிரே டோனில் நீங்கள் உங்களோட லைன்ஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதோட திக்னஸ்மே நீங்கள் இந்த மாதிரி 1 or 2 பிக்சல் வந்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லைன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதையுமே நீங்கள் நெக்ஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
ஸோ அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான டூலை நீங்கள் ஆல்வேஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அந்த டூல் தான் இங்கே இருக்க இந்த மேக்னெட் டூல். ஸோ இந்த மேக்னெட் டூலை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய சார்ட்டில் நீங்கள் மார்க் பண்ணும்போது அது ரொம்பவே ஈஸியாக ஸ்டிக் ஆகும். ஸோ இந்த டாப்பில் நான் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் கிட்ட போனாலே அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ இதை நீங்கள் ஆல்வேஸ் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் பர்ஃபெக்டான லெவல்ஸை ஈஸியாக மார்க் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் இந்த மேக்னெட் டூலை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான டூலான ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூலை நம்ம எப்படி வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது அண்ட் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் மாதிரி நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் உங்களால் வந்து டிஃபால்ட்டான ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூலை பார்க்க முடியும். அண்ட் ரைட் சைடில் நம்ம மாடிஃபை பண்ண இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூலை உங்களால் பார்க்க முடியும். ஓகே, இந்த ஃபிபனாச்சி டூலை நம்ம எப்படி வந்து செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களால் ஈஸியாக இந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ண கலர்ஸ் அண்ட் திக்னஸ் இது எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் வந்து டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களால் ஈஸியாக இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து ஜஸ்ட் டெம்ப்ளேட்டில் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க அண்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஸ்டீஃபன் சைனிங் ஆஃப்.